முதல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைந்த கல்வி திட்டம். அதற்கும் நிதிய ஒன்றிய பாஜக அரசு கொடுக்கல. அதே போல மெட்ரோ ரயில் திட்டம் அதற்கும் ஒன்றிய பாஜக அரசு நிதி கொடுக்கல. அப்ப பிரச்சனை என்பது நிதியாக தான் இருக்கிறது. அப்போ இந்த நிதியை கேட்டு பெறுவதற்கு தான் நிதி ஆயோக் கூட்டம்னு ஒண்ணு நடந்துச்சு. முதலமைச்சர் அப்போதெல்லாம் போகாம இப்போ வந்துட்டு குறை சொல்வது நியாயமா? நிதி ஆயோக் கூட்டத்துல போயிருந்தா நிதிய வாங்கியிருக்கலாம்ல. வெளிநாடு போவதற்கு முன்னாடியே அவர் போய் அட்டெண்ட் பண்ணியிருந்தாருன்னா இப்ப பேசலாம். அப்ப ஒன்றிய பாஜக அரச குறை சொல்றது தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வேலையா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்களே. இதுக்கு என்ன பதில்? நிதி ஆயோக் என்பதே ஒரு பல்லில்லாத பாம்பு சார். பீடிய தமிழ் வாயிலாகவே நாம நெடிய நேரம் இதை பற்றி பேசி இருக்கிறோம். நிதி ஆயோக்ல என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது என்று சொல்லி. இந்த நிதி ஆயோக் அமைப்பே தேவையற்ற ஒன்று என்பதுதான் தமிழ்நாடு போன்ற மாநில சுயாட்சி பேசுகிற மாநிலங்களுடைய நிலைப்பாடு. அதுல குறிப்பா நிதி ஆயோக் கூட்டத்துல போனா அது நிதின்னு இருக்கிறதுனால போனா நிதி கேட்டு வாங்கிட்டு வரலாம்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மைசூர் பார்க்க போய் மைசூர்ல தான் வாங்குவேன்ற கதை இந்த கதை. நிதி ஆயோக்கினுடைய கட்டமைப்பு என்பது வேறு. நிதி ஆயோக்கு அப்படிப்பட்ட எந்த அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை என்பது யதார்த்தமான உண்மை. ஒரு அரசு நிதியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நேரடியாக தன்னுடைய நிதியமைச்சர் வாயிலாக ஒன்றிய நிதியமைச்சருக்கு அழுத்தம் கொடுப்பார்கள். புரோட்டோகால்ஸ் தான் எப்படி இருக்குங்கிறது முதல்ல இவங்களுக்கு எல்லாம் தெரியணும். இந்த மாதிரி ஆளுநராக இருந்து விட்டு வந்தவர்கள் இங்க அதிகார பொறுப்புக்கு வர வேண்டும் என்று துடிக்கிறவர்களுக்கு முதல்ல புரோட்டோகால்ஸ் எப்படி இருக்கும், அதிகார மையம் என்பது எப்படி செயல்படுகிறது, அந்த கட்டமைப்பினுடைய அடுக்குகள் எப்படி இருக்கும்னு தெரியணும். ஒரு சாமானியனுக்கே தெரிஞ்சிருக்கு. நீங்க 6வது ஸ்கூல் பிள்ளைய கூப்பிட்டு கேட்டீங்கன்னா சிவிக்ஸ்னு ஒரு பாடம் இருக்கு ஹிஸ்டரியில. அதை படித்த பிள்ளைகளே சொல்லும் இந்த மாதிரியான கட்டமைப்பு இப்படி எல்லாம் இயங்குது. சிஜேஐங்கிறவர் இவரு, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்றவர் இவர் இப்படி செய்வாரு, இவருக்கு இந்த பணிகள் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத அவங்களே சொல்லுவாங்க. ஆனா எப்படி ஆளுநராக தமிழிசை போன்றவர்கள் இருந்தார்கள், செயல்பட்டார்கள் என்பதே $1,000,000 கொஸ்டினா இருக்கு. இப்ப நமக்கு நித்தின்னு ஒரு வார்த்தை வருகிற ஒரே காரணத்தை, அது நிதி இல்ல, நிதி, NITHI, நிதி வேறு நிதி வேறு. உடனே நிதி ஆயோக்கு போனா நிதியை வாங்கிட்டு வந்துடலாம். ஏன்னா மூட்டை மூட்டையா சாக்குல கட்டி சீட்டு கடியில வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க நிதி ஆயோக்ல. நீங்க போய் கேட்டோன்னு இந்த இருக்கு பாருங்க 2 கட்டு எடுத்துட்டு போங்கன்னு எடுத்து கொடுக்கறதுக்கு. அப்படியெல்லாம் ஒரு நடைமுறை நிதி ஆயோக்ல ஃபாலோ பண்றது இல்ல. கட்டமைப்பு என்பது எப்படி இயங்கும் என்று சொன்னால், நீங்க நிதி அமைச்சர்கள் ஒன்றிய நிதி அமைச்சருக்கு தகவல் சொல்ல வேண்டும், எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி இன்னும் கொடுக்கப்படாமல் இருக்கிறதுன்னு. ஒன்றிய நிதி அமைச்சரும் கொடுக்காத பட்சத்தில் முதலமைச்சர்கள் நேரடியாக பிரதமரை சந்தித்து இது குறித்த கோரிக்கைகளை வைப்பது என்பதுதான் இயல்பான நடவடிக்கை. கடந்த காலத்தில் இதே நடைமுறையைத்தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் பின்பற்றி இருக்கிறார்கள். அதிமுகவினுடைய முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் பின்பற்ற எல்லா மாநிலங்களும் இதை தான் சார் பின்பற்றினாங்க. உங்களுக்கு இணக்கமான போக்கில் இருந்த ஒரிசாவினுடைய முதலமைச்சராக இருந்த பிஜு ஜனதாதளத்தினுடைய தலைவர் நவீன் பட்நாயக் அவர்கள் கூட இதே அணுகுமுறையில தான் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காமல் தடுக்கிறார்கள், அதன் மூலமாக எங்களுடைய மாநிலத்தினுடைய வளர்ச்சி பெரிதும் தடைபடுகிறதுன்னு தேர்தலுக்கு 3 மாதத்துக்கு முன்பா சந்திச்சாரே மோடிய. அதுல இன்னும் குறிப்பா ஏன் நான் நவீன் பட்நாயக் குறித்து சொல்றேன்னா, நிதி ஆயோக்ல பங்கேற்றவர் அவரு. நிதி ஆயோக்ல பங்கேற்றா நிதி வாங்க முடியும் என்பது உண்மையாக இருந்தால், நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துகிட்டு ஏன் பிரதமரை போய் சந்திச்சு எங்களுக்கு நிதி பிரச்சனைகள் இருக்கு, நிதி அமைச்சர் எங்களுக்கு நிதி ஒதுக்க மறுக்கிறாங்கன்னு ஏன் பேசணும்? அந்த கூட்டத்திலே மம்தா பானர்ஜி போய் கலந்துகிட்டாரு. ஆனா அவர் 5 நிமிஷம் கூட பேச விடாம தடுத்ததுனால அந்த டேபிள் அடிச்சுட்டு வெளியே வந்ததெல்லாம் நம்ம பேசணும் முன்னாடியே. ஆமா ஆமா ஆமா. இது எனவே இந்த நிதி ஆயோக்கை பொறுத்தவரையில நிதி பெறுவதற்கான ஒரு முகமையாகவோ நிதி ஆதாரங்கள் குறித்து விவாதிப்பதற்கான ஒரு கூட்டமாகவோ அந்த கூட்டம் நடைபெறுவதே இல்லை என்பதுதான் மாநில முதலமைச்சரினுடைய பிரதான குற்றச்சாட்டு. எனவே அந்த அடிப்படையில் முதலமைச்சர் இந்த கூட்டத்திற்கு சென்று தன்னுடைய நேரத்தை வீணடிப்பதற்கு அவர் தயாராக இல்லை. அவருக்கு வெவ்வேறு பணிகள் இருந்தன. அவர் முதலீடு இருப்பதற்காக வெளிநாடுகளுக்கு சென்று வந்தார். இப்போது நேரடியாக பிரதமரை சந்தித்து கேட்க, நான் என்ன கேட்கிறேன், தமிழிசைக்கு தெரிஞ்சது மோடிக்கு தெரியாதா? ஏன் மோடி நேரடியா கேட்க வேண்டியதானே முதலமைச்சர்கிட்ட? என்ன சார் நிதி ஆயோக் கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லி இப்ப ஏன் சார் என்கிட்ட நிதி கேட்கறீங்க, நேரா நிதி ஆயோக் போவாங்க சார், அங்க வச்சு பேசிக்கோ பஞ்சாயத்துன்னு சொல்லலாம்ல. ஏன் சொல்ல மாட்டேன்றாரு? சொல்ல முடியாது சார். காரணம், நிதி ஆயோக் என்பது எப்படிப்பட்ட அமைப்பு என்பது பிரதமருக்கு நன்றாக தெரியும். இவர்கள் அரசியல் செய்வதற்கு வேண்டுமானால் அதை பயன்படுத்திக் கொள்ளலாமே தவிர, கட்டமைப்பு என்பது அத்தகைய நடைமுறைகள் கொண்ட கட்டமைப்பாக இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதுலதான் ஒரு கேள்வி வருது. என்ன அப்படின்னா, பொதுவாகவே பாஜகவினர் ஆரம்பத்துல இருந்து சொல்வது, முதலமைச்சர் பிரதமரோட நீங்க சண்டைக்கே நிக்காதீங்க, ஆனா அனுகூலமா போனாதான் நிறைய நிதிகளை நம்ம வாங்க முடியும் அப்படின்ற பார்வைகளை வைப்பாங்க. இப்ப முதலமைச்சர் அவர்கள் நேரடியாகவே பிரதமர் மோடியை சந்திச்சிருக்காரு. நீங்க சொன்னதை போல 15 நிமிடம் தான் அப்பாயின்மெண்ட், ஆனா 40 நிமிடங்கள் வரைக்கும் 2 பேரும் சந்திச்சு பேசியிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுது. நிறைய கோரிக்கைகளை கேட்டிருக்கிறாங்க. அதுல ஒரு கோரிக்கைக்கு மோடி பதில் சொன்னதான் சொல்றீங்க.
இப்ப இது பிரதமர் மோடி சந்திச்சிருக்கிறாரு, முதலமைச்சர் சந்திச்சிருக்காரு அப்படின்ற அடிப்படையில இந்த சந்திப்பை பாஜக வரவேற்கணும்ல. வரவேற்காம முதலமைச்சர் கொடுத்த பிரஸ் மீட்டுக்கு அப்புறம் அவரை குறை சொல்லக்கூடிய வகையில இத பேசுவது எப்படி பார்ப்பது? தமிழ்நாட்டிற்கு வைக்கக்கூடிய கோரிக்கைகளை கூட இப்படி வெளிப்படையாக சொல்லக்கூடாது. அதை எடுத்துக்கொண்டு நீங்க பிரதமரை போய் சந்திக்க கூடாது என்று சொல்ல வர்றாங்களா அந்த பாஜக? இல்ல, முதல்ல இவர்களுடைய வாதம் என்பதே தவறானது. இவர்கள் தங்களுடைய நிலைப்பாடு, தங்களுடைய எண்ண ஓட்டம் என்னவாக இருக்கிறதோ அதை மாநில அரசின் மீது திணிக்கிறார்கள். மாநில அரசு ஒரு விரோத மனப்பான்மையை கடைபிடிக்கல சார். மாநில அரசு விரோத மனப்பான்மை கடைபிடித்து அப்படி செய்வதாக இருந்தால் இங்கிருந்து வசூல் பண்ற ஜிஎஸ்டியை நாங்க தாமதமா தான் கொடுப்போம்னு நிறுத்த முடியுமே. ஏன் அப்படி செய்யறது இல்ல? ஜிஎஸ்டி உடனுக்குடன் கொடுக்கிறோம். இன்னொன்று, பிரதமர் இந்தியாவின் பெயரால் இங்கே என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறாரோ அதையெல்லாம் மாநில அரசு செய்து கொடுத்து கொண்டுதானே இருக்கிறது. ஏதாவது ஒரு இடத்துல முட்டுக்கட்டையை போட்டதுன்னு நீங்க சொல்லுங்க. கொள்கை ரீதியாக பிரதமரை எதிர்க்கிறோம், அது வேறு. ஆனால் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அந்த கொள்கை முரண்பாட்டை பர்சனலா எடுத்துக்கிட்டு ஒரு மாநிலத்தை நசுக்குகிற வேலையை ஒன்றிய அரசு செய்து, மாநில அரசு அப்படி செய்யல. மாநில அரசு பகைமை பாராட்டல. எந்த விஷயத்துல மாநில அரசு பகைமை பாராட்டியதுன்னு சொல்லுங்க. அதுக்காக கொள்கைகளை விட்டுட்டு போக முடியாது சார். கொள்கை என்பது தமிழ்நாட்டினுடைய அடிநாதம். அதன் மேல் ஏறி நின்றுதான் அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறன இங்க கட்சிகள். எனவே அவற்றை விட்டு விட்டு அடித்தளம் இல்லாமல் வெறும் கட்டிடமாக ஆடிக்கொண்டிருக்க முடியாது ஆட்சியை வைத்து. அந்த அடிப்படையில் கொள்கை ரீதியான, சித்தாந்த ரீதியிலான முரண்பட்ட கொள்கைகள் எதிர்த்தரப்பிலிருந்து ஒன்றிய அரசிடமிருந்து வருகிற போது அதை முழுமையாக எதிர்க்க வேண்டிய இடத்தில் தமிழ்நாடு அரசு எதிர்க்கிறது. எந்த இடத்திலையும் பகைமையை பாராட்டலையே சார். பர்சனலா எங்காவது தனிப்பட்ட முறையில விவாதங்கள்ல ஏதாவது தவறான பேச்சுக்களை அமைச்சர் பெருமக்கள் பேசி இருக்கிறாங்களா? முதலமைச்சர்கள் பேசி இருக்கிறாங்களா? விமர்சன கடைகளை தொடுத்து இருக்கிறாங்களா? இல்ல. பேசுவதெல்லாம் ஒன்றிய அரசு நசுக்குகிற போக்கை கையில் எடுக்கிறது. நீங்க நல்லா சொன்னீங்க, அழகா சொன்னீங்க. ஏன் இந்த சந்திப்பை வரவேற்காமல்? அவர்கள் தான் முழுக்க முழுக்க அரசியல் லாபத்துக்காக இந்த விஷயங்களை கையில் எடுக்கிறார்கள். அதனாலதான் முதலமைச்சர் ஏன் சார் எச்சரிக்கை உணர்வோடு பத்திரிகையாளர்களிடத்துல சொல்லணும்? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு முதலமைச்சர் போய் சந்திச்சு விட்டு வந்துட்டாரு. பத்திரிகையாளர்களுக்கோ இந்த நாட்டு மக்களுக்கோ தெரியாதா இவர் ஒரு முதலமைச்சர், அவர் ஒரு பிரதமர், இந்த சந்திப்பு என்பது அரசு சந்திப்பு என்பது தெரியாதா? ஆனா என்ன பண்ணாங்க? கலைஞரனுடைய நாணய வெளியீட்டு விழாவுக்கு ராஜ்நாத் சிங் வந்தோடனே பாஜக இடத்துல சரணடைந்து விட்டார். யாரு? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சரணடைஞ்சிட்டாருன்னு சொல்லி பேசியவர்கள் யார்? பாரதிய ஜனதா கட்சியினர் தானே. இப்ப இது மட்டும் இனிக்குதான்னு சொல்லி கேட்டவர்கள் யார்? அதிமுகவினர் தானே. பாரதிய ஜனதா கட்சியோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களும் இதே கேள்வியை தான் எழுப்புறாங்க. அப்ப நீங்க விமர்சனத்தை யாரை நோக்கி பாஜக அன்னைக்கு வச்சிருக்கணும்? ராஜ்நாத் சிங் ஒரு ஒன்றிய அமைச்சர், இந்த நாணயம் வெளியிடுவது முன்னாள் முதலமைச்சருக்கு, இந்த விழாவை முன்னெடுக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் நாணயத்தை வெளியிட்டது ஒன்றிய அரசு. எனவே ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதியாக ராஜ்நாத் சிங் வந்தார். இதை போய் அரசியலோடு முடிச்சு போடுறீங்களேன்னு பாஜக தார்மீக அடிப்படையில கேட்டிருக்கணும்ல சார். ஆனா பாஜக அப்படி கேட்டார்களா? கேட்கல. ஏன் கேட்கல? இந்த விமர்சனத்தை அவர்கள் வரவேற்றார்கள். அதாவது முதலமைச்சர் பிரதமரிடத்துல சரணடைந்து விட்டார், பிரதமருக்கு அஞ்சி நடுங்குகிறார், ஒன்றிய அரசிடத்துல பாண்டிங்கா போயிட்டாருங்கிற அந்த விமர்சனத்தை இவர்கள் வரவேற்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள். எனவே வாய் மூடிக்கொண்டு கள்ள மௌனம் சாதித்தார். இவர்களுக்குத்தான் பர்சனல் அஜெண்டா இருக்கிறதே தவிர தமிழ்நாடு அரசுக்கு ஒருபோதும் பர்சனல் அஜெண்டா இருந்ததே கிடையாது. அதிலும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அணுகவே இல்லை. அதனாலதான் பர்டிகுலரா ஒரு முதலமைச்சர் சந்திப்பின் போது சொல்கிறார், அவர் பிரதமராகவும் நான் முதலமைச்சராகவும் இருந்து சந்திச்சு. ஏன்னா இதன் பிறகு நீங்க ஏதாவது உங்களுடைய கற்பனை குதிரைகளை தட்டிவிடக்கூடாது. உங்களுடைய கற்பனைகளுக்கு நீங்க ஏதாவது 2 நாட்கள் பேசி கொண்டிருக்க கூடாது. நான் சிஎம்ங்கிற அந்த புரோட்டோகாலை தாண்டலையா, அவர் பிஎம்ங்கிற அந்த புரோட்டோகாலை தாண்டி வரல, இவ்வளவுதான் இந்த கோரிக்கைகளை வச்சிருக்கோம். இதற்காகத்தான் இந்த சந்திப்பு மகிழ்ச்சியான சந்திப்பாக அமைந்ததுன்னு நிறைவுபடுத்திக்கிட்டாரு. எனவே தமிழ்நாடு அரசு சரியான அணுகுமுறையை கையில் எடுத்து ஒன்றிய அரசு எப்படி அணுக வேண்டுமோ அந்த முறையில் அணுகுகிறார்கள். ஆனால் ஒன்றிய அரசினுடைய பின்புலமாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினர் தான் ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு செயல்படுகிறார்களே தவிர திமுக அந்த அரசியலை எப்போதும் செய்வதே இல்லை. முதலமைச்சருடைய அந்த டெல்லி பயணம் குறித்தும் மோடி அவர்களுடைய பேசிய பேச்சு குறித்தும் நிறைய தகவல்களை நம்ம நேயர்கள்ட்ட பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.